அனைவருக்கும் காலை வணக்கம். மோகன்குமார் தமிழ்நாடு முன்னேற்றக் கழகத்தினுடைய நிறுவனத் தலைவர். இந்த வீடியோ மத்திய அரசினுடைய மாநில அரசினுடைய கவனத்துக்கு அனுப்பி வைக்கிறேன். இந்த சுதந்திர தினம் கொண்டாடக்கூடிய நேரத்தில் இந்தியோட சுதந்திரத்தை கேள்விக்குறியாக மாறிக்கொண்டிருக்கிற காலகட்டத்தில் நாங்கள் நேசிக்கக்கூடியதான பாரத பிரதமர், குடியரசுத் தலைவர், நாங்கள் நேசிக்கக்கூடிய மாண்புமிகு முதலமைச்சர், எதிர்க்கட்சி தலைவர்கள் அனைத்து பேரும் நீங்கள் பதில் சொல்லி ஆகணும். ஏன்னு கேட்டால், இன்றைக்கு இலங்கை சிறையில் வாடி தவிக்கும் எங்கள் மீனவ சகோதரர்களை விடுவிக்க நீங்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும். இலங்கை அரசின் அட்டூழியத்தை உடனடியாகவே கட்டுப்பாட்டில் கொண்டு வர வேண்டும். அப்படி இருந்தாலும் நீங்கள் இலங்கை இந்தியா எல்லையில் பாதுகாப்பு நீங்கள் போட வேண்டும். இந்தியா மீனவர்கள் அத்துமீறி மீன் பிடிக்க என்று சொல்லி தான் இத்தனை வருஷ காலமும் அட்டூழியம் செய்து கொண்டிருக்கிறது. கொலை, கொள்ளா, பல பறிமுதல், விசப்படகுகள் பறிமுதல், கொடூரமான சம்பவங்களுக்கெல்லாம் இலங்கை அரசு நடைமுறை செய்து கொண்டிருக்கிறது. மத்திய அரசு வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறது. மாநில அரசு வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறது. இந்தியில் அனைத்து மாநிலங்களும் இதை பற்றி வாவோடும் ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் இருக்கிறது. அது வேதனை அளிக்கிறது. இப்படி ஒரு கொடூரம் நடக்கக்கூடிய நேரத்தில் இந்தியோட சுதந்திரத்தை குறித்து இப்போ சொல்லவில்லை. மகாத்மா காந்தி கனவு கண்ட இந்தியா இப்படி அல்ல. நேர்மையோடும் நீதியோடும் நியாயத்தோடும் தர்மத்தோடும் யுத்தம் செய்கிற இந்தியா தான் அவர் எதிர்பார்த்தோம். ஆனால் இன்றைக்கு கொள்ளை, கொலை, கற்பழிப்பு, போதைப் பொருட்கள், மதம், ஜாதி, சமுதாயம், சங்கரணைகள், அரசியல்கள் புறப்பட்டு லோகத்தில் இந்தியாவை சீரழிக்கக்கூடிய நிலைமைக்கு இன்றைக்கு போய்கொண்டு வறுமைக்கோட்டை சீரழிக் கொண்டிருக்கிறது. வறுமைக்கோட்டைக்கு கீழே மக்கள் பட்டினி, பசி, தாகம், விலைவாசி உயர்வு, வேலையில்லா திண்டாட்டம் கொண்டு இந்தியா நிறைஞ்சிருக்கிறது. இந்த சுதந்திரத்தை நாங்கள் மதிக்கிறோம். ஆனால் இந்தியா சுதந்திரம் கொண்டாடுவதற்கு இந்தியில் இருக்கிற ஒவ்வொரு குடிமகனையும் இந்தியில் கொண்டு வர வேண்டும். எந்த நாட்டில் இருந்திருந்தாலும் கைது செய்யப்பட்டு உள்ள வச்சிருந்தாலும் அந்த மீனவர்கள் எல்லாம் வெளியே கொண்டு வர வேண்டும். இலங்கை வசம் இருக்கக்கூடிய மீனவ சகோதரர்கள் வலைகள் அவர்கள் வீசப்படங்கள் உடனடியாகவே இந்திய அரசு பறிமுதல் செய்து கொண்டு வர வேண்டும். ஒப்பந்தம் கையெழுத்து போட வேண்டும். அவருடைய வாழ்வாதாரம் செழிக்க வேண்டும். அந்த மீனவர்களும் இந்தியா சுதந்திரத்தில் தேசிய கொடியேற்றி மகிழ வேண்டும். அதுக்காக தான் மோகன்குமார் நிரந்தர குரல் கொடுத்து கொண்டிருக்கிறோம். நாங்கள் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்க கோழைகள் அல்ல. நாங்கள் இது பார்த்து நாங்கள் ஒரு கூட்டம் கேட்கின்றார்கள், எதுக்கு எல்லை தாண்டி போகிறீர்கள்? என்ன மதிலை கட்டியிருக்கீங்க நீங்கள்? எல்லை பகுதிக்கு மதிலை முள்ளு வெளியே போட்டிருக்கீங்க. சரி, திடீர்னு தான் போக மாட்டாங்க, தெரியாது இல்லையா? கடல் பரப்பு எப்படி கிடக்குன்று, எல்லை ஏதென்று மீனவர்களுக்கு தெரியாது. மீன் அங்கே கண்டாங்க போய் பிடிக்க தான் செய்வோம். நம்ம இந்தியாவோட மீன் எல்லாம் இலங்கை நாட்டில் போய் அடைஞ்சது. அங்கே தான் மீன்கள் கிடக்கிறது. ஏன்னா அங்கே தொழில் கம்மி, அங்கே மீன் அதையும் பிடிக்கிறது கிடையாது. அதனால தான் எல்லை தாண்டி மீன் பிடித்து இருந்த ஒரு காரணத்தினால் எங்கள் இலங்கை அரசு எங்கள் மீனவ சகோதரர்களை கைது பண்ணி கொண்டு போயிருக்கின்றீர்கள். பாம்பன், ராமேஸ்வரம், கோட்டப்பட்டினம், ஏகாப்பட்டினம், வேதாரண்யம், கோடியக்கரை, நாகப்பட்டினம் போன்றதான மல்லிப்பட்டினம் போன்றதான இடங்களில் எல்லாம் மீனவர்கள் அச்சுறுத்தி வருகிறது. இவர்களை எல்லாம் இதுக்கெல்லாம் முடிவு கட்ட வேண்டும். இந்தியா சுதந்திரம் கொண்டாடும் இந்த வேளையில் நீங்கள் விழிப்புணர்வன் இந்த மக்களுக்கு ஆதரவு கொடுத்தவர்களை திருப்பிக் கொண்டு வரும்படி கேட்டு உடனடியாக விடுதலை செய்ய மத்திய மாநில அரசுகள் முன்கை எடுக்க வேண்டும் கேட்டு பேட்டி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். மோகன்குமார், தமிழ்நாடு முன்னேற்றக் கழக நிறுவனத் தலைவர்.